முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, சத்யாவோட பிறந்த நாளைக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படிங்கும்போது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். ஏன்னா அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், இன்னும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான், அது உங்களுக்கு தெரியலை அப்படிங்கும்போது, இல்லைங்க அவன் என் தம்பிங்க, கூட பிறந்த தம்பிங்க. தெரியுது மீனா, என்ன அவன் கூப்பிடவே மாட்டான். நான் கூப்பிடாத இடத்துக்கு என்ன கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நீ போவேணாம். நீ போகாமல் இருந்தால் தான் அவன் திருந்துவான் அப்படின்ட்டு போயிடுறாரு. இங்கே அவங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க, சோகமாக உட்காந்துருக்காங்க. சுருதி தான் இதுக்கு காரணம். சுருதி அங்கேருந்து அங்கே வர்றாங்க. என்ன மீனா, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சுருதி, சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என் தம்பிக்கு இன்றைக்கி பிறந்தநாள் சுருதி, கோயிலில் கூழு காய்ச்சி ஊற்றுறாங்க, அதுக்கு நான் போவேணான்னு சொல்லிட்டார் முத்து. ஆமாம், உங்கள் தம்பிக்கு பிறந்தநாள்னா ஏன் உங்களை போவேணான்னு சொன்னார் முத்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் அப்படி இப்படி நடக்கிறான்ல, அதனால் போவேணான்னு சொல்லிட்டாருன்னு உண்மையை சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் முத்துக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க மீனா, உங்கள் தம்பி உங்கள் குடும்பம், நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுருதி சொன்னதை கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இதான் சாக்குன்னு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை, குதிக்குது. வரட்டும், அவன் இன்றைக்கி ஒன்றுக்கு நாளாக நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருக்குது, காவலுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கு விஜயா. அதே மாதிரி முத்து வந்து மீனா மீனான்னு கூப்பிட்டு வர்றாரு. போய் ரூமை பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை மீனா. அவள் அப்போவே போயிட்டா, அவள் தம்பிக்கு பிறந்த நாள்ன்ட்டு. நீ எவ்வளவு சொன்ன போவானான்ட்டு, கேட்டாளா, போயிட்டா அப்படிங்கும்போது, சரி சரி நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு. அங்கேருந்து கோயிலில் வந்து பார்க்கும்போது கூழ் ஊற்றிட்டுருக்கு மீனா. மீனா, நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட, வர வேணான்னு தானே சொன்னேன், என் பேச்சை கேட்கலையில நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லைங்க, இன்றைக்கி அம்மா வேற கூப்பிட்டாங்கங்க, அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பிறந்த நாளைக்கு வர வேணான்னு தானே சொன்னேன், நீ மீண்டு வந்துட்டில, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. உடனே சொல்லிட்டு போனவுடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அக்கா நான் சொன்னேன்ல பார்த்தியாக்கா, இந்த ஆள் இப்படி தான் பேசுவாருன்ட்டு, எனக்கு தெரியுக்கா இந்த ஆளை பற்றி, என்னடா ஆளுகளுன்னெலாம் பேசுகிறம்மா மாமா போய், அப்புறம் இந்த ஆள் ஆளுன்னு பேசாமல் எப்படி பேசுறது அப்படிங்கிறான் சத்யா சொல்கிறான். உடனே மீனாவுக்கு வந்து அம்மாட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே உட்காந்து பார்க்குறாங்க, இவர் வரவே இல்லை, வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் குடிச்சிட்டு வர்றாரு முத்து. இது என்னங்க எப்போதும் போல் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ போவேனான்னு தானே சொன்னேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லைல்ல உனக்கு, எனக்கு மரியாதை கொடுக்கல நீ, அப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போர்வையும் தலைவாணியும் தூக்கி போடுறாரு. ஏங்க நீங்கள் மேலே படுத்துங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது, உன்னைய கீழே படுக்க தான் நான் உனக்கு வந்து தலைவாணியும் போர்வையும் போட்டேன், நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அங்கே வந்து விஜயா என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இப்போ பார்த்தியா, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்போ வரும் உங்களுக்கு இடையில சண்டேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு அல்வா சாப்பிட்ணும் போல் இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, உடனே மீனா கேட்டுறாங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா இதெல்லாம் கேட்குறதுக்கு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வராமையாக இருக்கும், உங்களுக்கு மாமாவுக்கு சண்டை வரலையா, இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நான் வந்து என் உண்மையான முகத்தை உங்களுக்கு காமிக்க வேண்டி வரும் அப்படின்னு மீனா அதட்டுறாங்க. என்னடி ரொம்ப பேசுகிறா, என்ன நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள், என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை, இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு, நீங்கள் பெற்ற புள்ள தானே இது, நீங்கள் பெக்காமல் அடமானத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சிங்களா, முத்தை வந்து அடமானத்துக்கு வாங்கினீங்களா, அது என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புமா பார்க்குறீங்க, மனோஜுண்டா ஒன்று, மனோஜ் என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சிக்கிட்டு அலையிறீங்க, அதே மாதிரி ரோஹிணி என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சிக்கிட்டு அலையிறீங்க, அது என்ன எனக்கும் இவருக்குண்டா உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இதுதான் வந்து உங்களுக்கு நான் கடைசியாக வார்னிங் பண்ணுறேன், புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம், இதில் எதுலேயும் தலையிடாதீங்க, நாளைக்கு பொழுது விடியட்டும் மாமாட்ட சொல்கிறேன் நீங்கள் பண்ண விஷயத்தையெல்லாம் அப்படின்னு. என்னடி மிரட்டுற, அப்படி தான் மிரட்டுவேன், நீங்கள் இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க. இதை கேட்டுட்டு ரோஹிணி அங்கேருந்து வருது. ரோஹிணி வந்து என்ன மீனா அத்தையை ஏற்று பேசுகிறீங்க, இதில் நீங்கள் தலையிடாதீங்கங்க, நீங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட்டா பேசுகிறீங்கல்ல, இப்போ எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை, இதில் இவங்க வந்து தலையிட்டாங்க, எங்கள் சண்டையை பார்த்துட்டு இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே ரொம்ப இதாகிடுது, அப்படியே திகச்சு போய் நிற்கிது ரோஹிணி. உடனே இவ கிடக்கிற ரோஹிணி, நீ வா, இவெல்லாம் ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவளா அப்படின்னு நினைக்கிறாங்க, இவெல்லாம் ஒரு குடும்பமா, நீ எப்பேற்பட்ட குடும்பம், நீ மலேசியாவிலேருந்து வந்தவா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ, நாளைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சால் இவங்க என்னான்னு பேசுவாங்க, நல்ல குடும்பத்துலேருந்து வந்த மீனாவே இப்படி பேசுகிறாங்கன்னு, நாளைக்கு நம்ம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றவன்னு தெரிஞ்சால் இவங்க என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு ரோஹிணி போயிடுது. நீ வா ரோஹிணின்றவனா அவங்க ரோஹிணி வந்து ரூமுக்கு போயிடுது. விஜயாவை மதிக்காமல் ரோஹிணி ரூமுக்கு போயிடுது. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்ன இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம கூப்பிட்றோம், இவ பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாளே அப்படின்ட்டு. இங்கே வந்து மீனா சொல்லிட்டாங்க, இனிமேல் என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு சுருதியோ வந்து ஒருத்தன் வந்து இது பண்ண வரும்போது கையை பிடிச்சி இழுக்கும்போது நான் எப்படி கல் எடுத்து அடித்தேன், அதே மாதிரி என் கையில் என்ன இருக்குதோ அதை கொண்டு உங்களை அடிப்பேன்,
அப்படின்னு விஜயாவை பார்த்து மீனா சொன்னோன்னே விஜயா அப்படியே ஆடி போய் மரம் மாதிரி நிற்கிறாங்க. இந்த சுருதியால் வந்த வேலை பாருங்கள். இப்போ இந்த சுருதியை ஆரம்பித்து வச்சது எங்கே கொண்டு போய் முடிஞ்சு